Hey guys, Assalamu alaikum. Illustrator Master Classல முக்கியமான எல்லா விஷயமும் பார்த்துட்டோம். இதை வச்சு சின்ன சின்ன ப்ராக்டிக்கல் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். அப்போ இந்த ப்ராக்டிக்கலை வச்சு நீங்கள் இன்னும் நிறைய கூகுளில் சர்ச் பண்ணி டிஃப்ரெண்ட்டான டைப் ஆஃப் லோகோ, அப்புறம் பேட்டர்ன்ஸ், ஃப்ளையர் டிசைன், பேனர் டிசைன்லாம் வந்து எப்படி பண்ணுறதுன்னு நீங்கள் கூகுளில் வந்து சாம்பிள் டிசைன் எடுத்து அதை வச்சு இந்த படித்த நாலேஜை வச்சு நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். இப்போ நாம் ஒரு ப்ராக்டிக்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து லோகோவில் வந்து இந்த பர்கர் கிங்ன்ற இந்த லோகோவை உங்களுக்கு நான் க்ரியேட் பண்ணி காட்டுறேன். முதல் விஷயம், இந்த லோகோவை நாம் ப்ளேஸ் பண்ணணும். சரியா? இதை டிலீட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு ப்ளேஸ் பண்ணும்போது நாம் ஏற்கனவே டெம்ப்ளெட்ன்ற ஒரு விஷயம் பார்த்துருக்கோம். அந்த டெம்ப்ளெட்டை நாம் சேவ் பண்ண மாதிரி இருந்தால் நமக்கு இங்கே இன்னொரு லேயர் செப்பரேட்டாக க்ரியேட் பண்ணி அது ஹைட் பண்ணி தரணும். அதுக்கு மேலால் நம்ம லோகோவை கீறலாம். அது எப்படின்னு பாருங்கள். ஃபைல் போய் ப்ளேஸ் போனால் நம்ம லொக்கேஷனை சூஸ் பண்ணி அந்த ஃபைல் தான் இருக்குது எடுத்துக்கொள்கிறேன். லிங்க்ன்றது தானே, லிங்க் கூட சேர்த்து டெம்ப்ளெட்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. நம்ம டெம்ப்ளெட்டை நாம் எட் பண்ணிக்கொள்வோம். இப்போ ப்ளேஸ் நமக்கு இந்த மாதிரி அது ஒரு வரைகிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நியூ லேயரில் பாருங்கள் லாக் பண்ணி நமக்கு ஒப்பேசிட்டியெல்லாம் குறைச்சி, அதாவது க்ரியேட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு எடுத்து தருது. இது நீங்கள் அன்லாக் பண்ணிவிட்டு சைஸ் காணாட்டி இன்னும் கொஞ்சம் பெருசாக்கலாம். இந்த மாதிரி இப்போ திரும்ப லாக் பண்ணலாம். இப்போது இதை கீறப்போம். ஃபஸ்ட்டுக்கு இந்த ஏரியாவை கீறுவோம். அப்போ நான் எலிப்ஸ் டூலை எடுத்து உங்களுக்கு இந்த லேயரில் தான் கீறப்போகிறோம். இந்த லேயர் வந்து நம்ம இந்த பட டெம்ப்ளெட் அது வேறையாக இருக்குது. இது செப்பரேட்டாக நம்ம பர்கர் கிங் லோகோ. ஓகே, அப்போ அது செப்பரேட்டாக இருக்குது. நம்ம இங்கே தான் கீறப்போகிறோம். சரியா? இப்போ ஒரு சேக்கு கீறேன்னு பாருங்கள். அவுட்லைனில் வச்சுறேன். இந்த மாதிரி அதோட பொருந்துற மாதிரி வச்சுட்டு இதோட இன்னொன்று எடுக்கணும். அப்போ கண்ட்ரோல் சி. எங்கே பேஸ்ட் பண்ண போகிறேன்? அதே இடத்துல மேலே பேஸ்ட் பண்ண போகிறேன். அப்போ கண்ட்ரோல் எஃப், பேஸ்ட் இன் ஃப்ரண்ட். பேஸ்ட் இன் பேக் என்ன இதெல்லாம் தெரியும், நமக்கு எல்லாம் பார்த்துருக்கோம். பேஸ்ட் இன் ஃப்ரண்ட். அப்போ கண்ட்ரோல் எஃப் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதே இந்த மாதிரி வைப்போம். இந்த மாதிரி செட் பண்ணிட்டேன். அப்போ குறுக்கால ஒரு லைன் ஒன்று இங்கே வருது. இங்கே இது ஒரு ரெக்டாங்கிள், இது ஒரு ரெக்டாங்கிள். இந்த எட்ஜை கவர் பண்ணுது, இது வந்து வெளி எட்ஜை கவர் பண்ணுது. இந்த மாதிரி மூணும் ஹைட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செட் பண்ணிட்டேன். செட் பண்ணிவிட்டு இதை என்ன செய்ய போகிறேன், எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் எதுக்கு போகிறேன், ஷேப் பில்டிங் டூலை எடுத்து நமக்கு தேவையில்லாததை ரிமூவ் பண்ணுவோம். இந்த ஏரியா தேவையில்லை, ரிமூவ், மைனஸ். இந்த ஏரியா தேவையில்லை, மைனஸ். அப்போ இங்கே இந்த மாதிரி ஒரு ஷேப் ஒன்று கிடைக்கும். இப்போ இந்த ஏரியாவும் தேவையில்லை, இது தேவையில்லை, இது தேவையில்லை. அப்போ இது ரெண்டும் ஒன்றா வரணும். இந்த ஏரியாவும் தேவையில்லை. இப்போது இந்த மாதிரி ஒரு அமைப்புன்னு எடுத்துட்டோம். இந்த இடத்துல நமக்கு கொஞ்சம் தடிப்பு கூட வருது. அப்போ அதை இந்த டூலை எடுத்து கர்வேச்சர் டூலை எடுத்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி எடுத்துட்டோம். அப்போ அந்த இடத்துல அதை வைப்போம். இப்போ இந்த இருக்குது அந்த இந்த ரவுண்டு இந்த இருக்குது. அப்போ அதை ஹைட் பண்ணி வச்சுக்கிடுவோம். இப்போ அடுத்த ஏரியாவை கீறப்புறோம். இந்த விஷயத்தை கீறப்புறோம். கலரை செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஹாஃப் சர்க்கிள் எடுக்க போகிறோம். ஒரு லைன் ஒன்று குறுக்கால கீறேன். இப்போ பாருங்கள், ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு இதை
இந்த மாதிரி ஷேப் பில்டர் டூல் எடுத்து ரிமூவ் பண்ணுறேன். இதையும் ரிமூவ் பண்ணுறேன். இது நமக்கு இருக்குது. அப்போ இதை மஞ்சள் கலருக்கு ஃபில் பண்ணுவோம். ஐ ட்ராப்பர் டூல் எடுத்து ஃபில் பண்ணுறேன். ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அதுக்கு மேலால் வைப்போம். வச்சுட்டு இந்த கோனரை வந்து ரவுண்ட் கோனராக மாற்றணும். எப்படி மாற்றுறேன்னு தெரியும். இந்த டூலை எடுத்து டிரெக்ட் செலெக்ஷன் டூல் எடுத்து இங்கே ஒரு கிளிக், இங்கே ஒரு கிளிக், ரெண்டும் இந்த மாதிரி கோனர் ஷேப்புக்கு மாறும். இப்போது இந்த ஏரியா இந்த ஏஜ் பாருங்கள், ஒரு மெல்லிசா வளைஞ்சி ஒரு கேர்வ் வடிவத்தில் வருது. அப்போ அந்த கேர்வ் வடிவத்தை எப்படி உருவாக்கும்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூலில் பப்பெட் ஓப் டூல். ஓப் பண்ணுறது வந்து அதை வளைக்கிறது. இப்போ இந்த ஏரியாவை பாருங்கள், நான் இங்கே ஒரு டொட்டை வச்சுட்டு இது ட்ராக் பண்ணக்குள்ள எனக்கு அது வளைஞ்சி தான் வருது. இங்கே பாருங்கள். அப்போ ஒரு டாட் வைக்காமல் நம்ம இங்கே ஒரு டாட், இங்கே ஒரு டாட் வச்சுட்டு இதைத்தான் வளைக்க போகிறோம். பாருங்கள், மெலிசா நமக்கு வளைஞ்சி தான் இருக்கும். இப்போ ஆன் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எடுத்துட்டோமா இல்லையா? ஓகே. இப்போ இந்த மாதிரி ரெண்டு அமைப்பு அதில் கீறப்புறோம். எப்படி கீறன்னு பாருங்கள். எல்லாம் ஹைட் பண்ணி வச்சுக்கலுங்க. மற்ற எலமெண்ட் கீறதுக்கு நமக்கு டிஸ்டர்பாக இருக்கும். அப்போது அடுத்ததை எடுத்து கர்வேச்சர் டூல் எடுத்து இங்கே ஒரு கிளிக், இந்த மாதிரி அவுட்லைனில் இருக்கட்டும், இந்த மாதிரி கீறுறேன். கீறிட்டு இப்போ வெள்ளை கலரை ஃபில் பண்ணுவோம். ஃபில் பண்ணிவிட்டு இந்த எட்ஜி இங்கே கர்வ் வடிவத்தில் வருது. இது கூறாக இருக்குது. அப்புறம் ரெண்டையும் கர்வ் வடிவமாக மாற்றுங்க. இதை கீறிட்டோம். அப்போ அதே மாதிரி இதை எப்படி கீறலாம்னு பாருங்கள். நான் சர்க்கிளை வச்சு பிளாக் கலர் செட் பண்ணி அதை ஸ்ட்ரோக்காக மாற்றிட்டு இதை எப்படி கீறன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஒன்றும் எடுத்துட்டு இன்னொரு ரவுண்ட் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி எடுத்து இங்கே செட் பண்ணுறேன். இன்னொன்று இந்த மாதிரி, இதில் இன்னொன்று இந்த மாதிரி. இப்போ எல்லாம் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஷேப் பில்டர் டூல் எடுத்து தேவையில்லாத ஏரியாவெல்லாம் மைனஸ் இல்லாமல் ஆகும். அதாவது ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த இந்த இந்த நெட் மாதிரி காட்டு இதெல்லாம் படிச்சிருக்கோம் என்ன மாதிரி அப்ளை பண்ணிட்டு. இப்போ இதை அவ்வளோத்தையும் நமக்கு தேவை எடுத்துட்டோம். இப்போ இதில் தேவையில்லாத பாத்கள் நமக்கு சிலது இருக்கும். அந்த பாத்தை எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னு சொன்னால் இந்த கர்வேச்சர் டூல் எடுத்து இங்கே ஏதாவது ஒரு இடத்த கிளிக் பண்ணிங்களா இருந்தால் இங்கே நமக்கு பாத் காட்டுது. இது தேவையில்லாதது இந்த இருக்கிறது, அது டிலீட் பண்ணுங்கள். இந்த அமௌண்ட்டு டிலீட். இப்போ இதில் நமக்கு தேவையில்லாதது இங்கே பாருங்கள், இதை வச்சு நாம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இந்த பாத்து நமக்கு தேவையில்லை. இப்போ இந்த லைனும் நமக்கு எக்ஸ்ட்ராவாக வந்தது. இதெல்லாம் டிலீட் பண்ணுங்கள். இப்போ இதை ஆன் பண்ணிவிட்டு இதை ஹைட் பண்ணுங்கள். ஹைட் பண்ணிவிட்டு சரியான இடத்துல ப்ளேஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி. இப்போ எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மூண்டையும் ரைட் கிளிக் பண்ணி குரூப், இப்போ ஒரு லேயராக மாறிடும். இப்போது இதை ஆன் பண்ணி இதை சரியான இடத்துல ப்ளேஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி. இதே மாதிரி ஒரு பார்ட் கீழேயும் வருது. அப்போ அதை இதையே காப்பி பண்ணி ரொட்டேட் பண்ணுங்கள். வச்சுட்டு இந்த ஏரியா நமக்கு அதில் இல்லை, அப்போ அது தேவையில்லை. ஓகே. இப்போ நம்ம அதில் ஒரிஜினல் கலர் இது லைட்டாக தானே இருக்குது. அப்போ ஒரிஜினல் கலரை நம்ம பிக் பண்ணுறதுக்காக ஒரிஜினல் லோகோவை எடுப்போம். இந்த இருக்குது, இதை ட்ராக் பண்ணி இங்கே கொண்டு போடுங்க. இங்கே வச்சிங்கன்னு சொன்னால் நமக்கு ஒரிஜினல் அந்த கலர் கிடைக்கும். அப்போ நமக்கு இதை ஹைட் பண்ணிவிட்டு வரைஞ்ச எலமெண்ட்டுக்கெல்லாம் ஒரிஜினல் கலரை பிக் பண்ணுவோம் ஐட்ரோபர் டூல் எடுத்து. இது நமக்கு தேவையில்லை. அப்போ இது ரெண்டும் செலக்டில் இருக்குது. அப்போ இங்கே ஒரு ஓட்டை மாதிரியே எடுப்போம், அதாவது ஒரு டிரான்ஸ்பரன்சி. அப்போ மைனஸ் ஷேப் பில்டர் டூல் எடுத்து மைனஸ். அப்போ பாருங்கள், இப்போ இந்த ஏரியா எங்கே கொண்டு போனீங்கன்னா அது ஒரு டிரான்ஸ்பரன்சி. அதாவது அங்கே ஒரு ஒரு துளை மாதிரி இருக்கும் அந்த ஏரியா. இப்போ நீங்கள் அதுக்கு எந்த கலரும் பிக் பண்ணலாம். இந்த கலரை நான் செட் பண்ணுறேன். அதே மாதிரி இப்போ இதுக்கும் ஷேப் பில்டர் டூல் எடுத்து மைனஸ். அப்போ நீங்கள் இதை எங்கே கொண்டு போனீங்கனாலும் உங்களுக்கு அது ஒரு துளை மாதிரி ஒரு இங்கே பாருங்கள் ஒரு துளை மாதிரி அது விளங்கும் நமக்கு.
இப்போ அடுத்த விஷயம் இதுக்கு இந்த டெக்ஸ்ட்டை ஆட் பண்ண போகிறோம். இப்போ நான் ஏற்கனவே இந்த ஃபொண்ட்டை டவுன்லோட் பண்ணி பர்கர் கிங் கூடிய அந்த ஃபொண்ட்டை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஃபொண்ட் நேம் தான் இருக்குது, இன்சான் பேகர்ன்ற. அப்போ அதை நான் அதே டெக்ஸ்ட்டில் செட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அதில் இந்த ஒரு காப்பி எடுத்து இங்கே இந்த எழுத்தை செட் பண்ண போகிறேன். இந்த ஃபொண்ட்டை நாம் இந்த மாதிரி எடுக்க போகிறோம். பாருங்கள், ரைட் கிளிக் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஷியர் கொடுக்கும்போது இங்கே ப்ரீவியூ மோட் நமக்கு இங்கே ஆன் பண்ணி வச்சிங்கன்னா இங்கே நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது அது நம்ம பார்க்க முடியும். பாருங்கள், இப்போ கோணத்தை நீங்கள் சேஞ்ச் பண்ணக்குள்ள அந்த எழுத்தோட சரிவை நீங்கள் பார்க்கலாம். அந்த இட்டாலிக் மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. அப்போ நான் இங்கே இதை இட்டாலிக் பண்ணிவிட்டு ஒரு 16 பாகையில் வச்சுட்டு ஓகே கொடுத்தேன்னா எனக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ இதை நான் இந்த மாதிரி எடுக்கிறேன். இப்போ இந்த லெட்டர் பாருங்கள், மெல்லிசா இந்த மாதிரி கர்வ் ஒரு ஷேப்பில் இருக்குது தானே. அப்போ நம்ம இந்த இடத்துல இந்த இருக்குது கர்வ், இதில் நம்ம இங்கே நமக்கு ஏற்ற மாதிரி அந்த டெக்ஸ்ட்டை நாம் கர்வாக மாற்றலாம். நம்ம மெல்லிசா மாற்றினா போதும். இப்போ அடுத்த டெக்ஸ்ட்டு இந்த கிங்ன்றதை டைப் பண்ண போகிறோம். அப்போ பேகரில் இன்னொரு காப்பி எடுக்கிறேன், எடுத்து கிங் டைப் பண்ணிவிட்டு எல்லாமே படித்த விஷயந்தான். இதை இன்க்ரீஸ் பண்ணுறேன், இதையும் ஷியரில் இட்டாலிக் மாதிரி மாற்றுறேன். ஷியர் சரியான பிளேஸ்மெண்ட்டில் செட் பண்ணிங்கன்னா சரி. இதை அரேஞ்ச் பிரிங் டு ஃப்ரண்ட். இப்போ இந்த லைனுக்கு மேலே வந்துடும். இப்போ என்ன செய்ய போகிறீங்க, இதெல்லாம் செட் பண்ணிட்டோம். இப்போ இந்த 2 டெக்ஸ்ட்டையுமே லேயராக மாற்ற போகிறோம். இது டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போது ஆப்ஜெக்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதா என்னென்னு நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஒரு லைனை நாம் ஸ்ட்ரோக்கில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி லைன், அதாவது லைன் ஃபார்மேட்டில் இருக்கிற இதை ஷேப் ஃபார்மேட்டாக மாற்றுறோன்னா ஆப்ஜெக்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஷேப் மாதிரி மாறும். அது மாதிரி தான் நீங்கள் இந்த டெக்ஸ்ட்டை நான் ஷேப்பாக மாற்றிட்டேன். ஷேப்னு சொன்னால் லேயராக மாற்றிட்டேன். இப்போது கலரை ஆட் பண்ணுவோம். இந்த ரெட்டை ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ என்ன செய்ய போகிறோம், இந்த லேயருக்கு வந்து மெலிசா ஸ்ட்ரோக் எடுக்க போகிறோம். அப்போ ஸ்ட்ரோக் ஒயிட் கலரில் ஸ்ட்ரோக்கில் சைஸை கூட்டுறோம். ஸ்ட்ரோக்கை நீங்கள் மாற்றலும் பாருங்கள், இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. வெளியே ஸ்ட்ரோக் உள்ளே வரணுமா, வெளியே வரணுமா, இந்த மாதிரி ஸ்ட்ரோக் கோனராக வரணுமா, அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. நான் வெளியே வர மாதிரி செட் பண்ணுறேன். செட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், நம்ம பர்கர் கிங் லோகோ செட் பண்ணிட்டேன். எல்லாம் சேர்த்து நீங்கள் குரூப் பண்ணுங்கள், அலைன் பண்ணுங்கள், சென்டருக்கு க்ரியேட் பண்ணிட்டோம். ஒரு சிம்பிளான லோகோ உண்டு. இப்போ இன்னொரு லோகோ க்ரியேட் பண்ண பாருங்கள். இப்போ இந்த லோகோவை நீங்கள் கவனிங்க. இது வந்து இந்த எல்லா சர்க்கிளுமே சேர்ந்து நமக்கு ஒரு லோகோவை உருவாக்குது. என்ன, ஆப்பிள்ற லோகோவை உருவாக்குது. இதை வந்து நம்ம ஆப்பிள் லோகோவை இந்த கர்வேச்சர் டூலை பயன்படுத்தி இந்த மாதிரி ஆப்பிள் கீறுறது வந்து நமக்கு சரியான அந்த பெர்ஸ்பெக்டிவ், சரியான எட்ஜ் கிடைக்காது. அப்போ நாம் எப்போவுமே லோகோ க்ரியேட் பண்ணும்போது நான் ஏற்கனவே உங்களுக்கு க்ரியேட் பண்ணி காட்டின மாதிரி ஷேப்பை வச்சு க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணணும். இப்போ இது வந்து வெறும் இந்த ரவுண்டட் ஷேப், இந்த சர்க்கிளை வச்சு மட்டுமே க்ரியேட் பண்ண லோகோ தான் இந்த ஆப்பிள் லோகோ. இப்போ நம்ம எங்கே சர்க்கிள் இருக்குதுன்னு பார்த்து அங்கே ப்ளேஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டுக்கு ஸ்ட்ரோக்கில் ஒரு பிளாக் கலர் செட் பண்ணிவிட்டு இந்த இடத்த நான் ப்ளேஸ் பண்ணுறேன். இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருந்தாலும் உங்களுக்கு இதை நீங்கள் க்ரியேட் பண்ணி பார்த்தீங்களா இருந்தால் எல்லா லோகோவும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது இங்கே இருக்குது ஒன்று, இதோட சைஸ் வந்து வருது பாருங்கள், இந்த மாதிரி வருது. அந்த மாதிரி இதில் இருக்கிற ஒவ்வொரு சர்க்கிளுக்கு மேலால் நீங்கள் ஒரு சர்க்கிளை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த பிக்சரை இந்த இருக்க அந்த பிக்சர் பாருங்கள், ஹைட் பண்ணி பாருங்கள். இப்போ எல்லா லைன்ஸையும் கீறிட்டு இப்போ அந்த பிக்சரை ஆன் பண்ணி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா நம்ம செய்ய போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த லீஃபை செட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டுக்கு லீஃப் க்ரியேட் ஆகிட்டு மற்ற ஏரியாக்கள் நமக்கு தேவையில்லை, ரிமூவ் பண்ணுறோம். அடுத்தது இந்த ஆப்பிளை செட் பண்ண போகிறோம்.
இங்கே சில இடங்களில் நம்ம அந்த ஷேப் சரியாக படாட்டி எக்ஸ்ட்ரா இடத்துக்கு போயிடும். அதை நம்ம கருத்தில் கொள்ளணும். பாருங்கள், இங்கே இந்த ஏரியாவுக்குள்ளே போகலாமல் இருக்குது, நமக்கு போவிடுதில்லை. அதை நாம் எல்லாம் க்ரியேட் பண்ணிட்டு தான் பார்க்கணும். ஷேப் பில்டிங் டூலை நீங்கள் பர்ஃபெக்டாக பிடிச்சிக்கிட்டீங்களாலே போதும் நமக்கு இல்லஸ்ட்ரேட்டரில் ஒரு எக்ஸ்பர்ட் ஆகிறதுக்கு. மற்ற ஏரியா நமக்கு தேவையில்லை. ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி மைனஸ் பண்ணுறேன். இதை ஆஃப் பண்ணி பாருங்கள். ஓரளவுக்கு ஆப்பிள் ஷேப்பை எடுத்துட்டோம். இதே இந்த மாதிரி இதில் 2 இருக்குது, அது ஒன்று தேவையில்லை. இந்த ஷேப்பை கொஞ்சம் அப்படி பணியுங்க. பணிச்சிட்டு இப்போ இதையும் செலக்ட் பண்ணி இந்த இடத்த பிக் பண்ணுவோம். இந்த இடம் தேவையில்லை. பர்ஃபெக்டான ஒரு ஆப்பிள் லோகோவை க்ரியேட் பண்ணிட்டோம். இந்த 2 கோர்னரை நமக்கு ரவுண்டட் ஷேப்பில் வரணும். அப்போ இதையும் ஷிஃப்டோட ப்ரெஸ் பண்ணி இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுங்க. கலரை ஆப்போசிட் பண்ணிங்கன்னா ஆப்பிள் லோகோ க்ரியேட் பண்ணிட்டோம். அப்போ கஸ்டமைஸ் லோகோவை எப்படி செய்கிறதுன்று ஷேப் பில்டிங் டூலை பற்றி நம்ம அட்வான்ஸ் டூல் எப்படி செய்யலாம்னு பார்த்துட்டோம். இதே மாதிரி நீங்கள் ஏகப்பட்ட லோகோஸ் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் லோகோ ஷேப் பில்டிங் அடிச்சிங்களா, உதாரணமாக நீங்கள் ஆப்பிள் லோகோ ஷேப் பில்டிங் அடிச்சிங்கன்னா அந்த லைன்ஸ் உங்களுக்கு காட்டும். இப்போ இந்த இருக்குது பாருங்கள், இந்த லைன்ஸ் என்ன லைன்ஸ் அப்ளை பண்ணி இந்த லோகோ க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னு காட்டும். அப்போ அதுக்கு மேலால் கீறி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்களா இருந்தால் நீங்கள் உங்கள் ஓன் கான்செப்டில் செய்கிற லோகோவுக்கு உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். இப்போ இங்கே தேவையில்லாத பார்த்து ரிமூவ் பண்ணுங்கள். சரியா? அப்போ அந்த மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்ம 2 லோகோ பர்ஃபெக்ட் லோகோ 2 இன்டர்நேஷ்னல் பிராண்ட் லோகோ க்ரியேட் பண்ணி பார்த்துட்டோம். அடுத்த ப்ராக்டிக்கலில் நம்ம பேட்டர்ன்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறன்றதை பார்ப்போம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திப்போம். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.